ஆண்டின் பொதுக்காலம் 16வது வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித மகதலா மரியா விழா. மகதலா மரியா இவர் மகதலா என்ற ஊரை சார்ந்தவர். மகதலா என்ற ஊர் மீனுக்கும் கருவாடுக்கும் பெயர் போன ஊர். கலிலேய கடற்கரையின் மேற்கத்திய திசையில் அமைந்திருக்கின்ற இந்த ஊர் மீனுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. பழவேற்காடு நண்டு எப்படி ருசியாக இருக்குமோ அதே போல மகதலா மீன் மிகவும் மிகவும் ருசியானது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கத்தோலிக்க ஆன்மீகம் ஒன்றை மையமாக வைத்து சுழல்கிறது. அது எதை வைத்து சுழல்கிறது என்றால், ஒவ்வொரு புனிதனுக்கும் கடந்த காலம் என்ற ஒன்று உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. விவிலிய கதாபாத்திரங்களில் நாம் இவற்றை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நாம் பார்க்கின்ற கதாபாத்திரங்கள் மனம் மாறுவதற்கு முன்னால் ஒரு விதமான வாழ்வு, பாவியான ஒரு வாழ்வு, தீமையான ஒரு வாழ்வு. ஆனால் மனமாற்றத்திற்கு பிற்பாடு புனிதமான ஒரு வாழ்வு. எனவே அந்த சுழற்சிதான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய புனிதர்கள் வரையிலும் இந்த சுழற்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதிலே ஒருவர்தான் இன்றைக்கு விழா கொண்டாடப்படும் புனிதை மகதலா மரியா. கிபி 591 திருத்தந்தை பெரிய கிரகோரியார் வைத்த ஒரு திருப்பலி மறையுரையில் பாவியான பெண்ணையும் விபச்சாரத்தையும் மகதலா மரியாவையும் ஒன்றுபடுத்தி பேசினார். எனவே அன்றிலிருந்து மேற்கத்திய திரு அவை அவரை ஒரு பாவி என்று அவருக்கு அவப்பெயர் தந்தது. ஆனால் கிழக்கத்திய திரு அவை அவர் பாவி அல்ல, விபச்சாரி அல்ல, புனிதம் நிறைந்த பெண் என்று அவரை வர்ணித்தது. இவற்றிற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கான சுற்றுமடல்தான் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் எழுதிய 1988 எழுதிய முல்லேரிஸ் டிக்னிடாத்தும். அதிலே மகதலா மரியாவுக்கும் விபச்சாரத்திற்கும் பாவியான பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறுகிறார். எது எப்படி இருந்தாலும் நற்செய்தி நமக்கு மகதலா மரியாவை பற்றி 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா என்றே கூறுகிறது. 7 என்கின்ற எண் முழுமையை குறிக்கிறது. எனவே மகதலா மரியா பேயினால் முழுமையாக பீடிக்கப்பட்டிருந்தார். பிறகு இயேசுவினால் முழுமையாக விடுதலை அடைந்தார். ஒரு தடவை அவர் திரும்பிய பாடு மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் திரும்பி பார்க்கவில்லை என்பதை தான் இந்த முழுமை வெளிப்படுத்துகிறது. கலிலேயாவில் தொடங்கிய சீடத்துவ பயணம் கல்வாரியில் சிலுவையில் அடக்கம் செய்யப்பட்ட வேளையில் உயிர்த்த இயேசுவில் வெள்ளை போல குடுவையோடு சென்று உயிர்த்த இயேசுவை முதலாக தரிசித்தது வரைக்கும், திருத்தூதர்களின் திருத்தூதராக அறிவிக்கப்படுவது வரைக்கும் அவருடைய சீடத்துவ வாழ்வு செல்கிறது. எனவே மகதலா மரியாவினுடைய படத்திலோ அல்லது சுரூபத்திலோ அவரை ஒரு குடுவை வைத்திருப்பதாக அதனை வரைந்திருப்பார்கள். அந்த குடுவை லாமிச்ச தைலம் நிறைந்த குடுவை அல்ல, மாறாக அடக்கம் செய்யப்பட வெள்ளை போலம் நிரம்பிய ஒரு குடுவை. விவிலியத்தின் பின்னணியில் காணப்படுகின்ற இன்னொரு உண்மை, கடவுள் ஒருவரை அழைப்பார், ஒரு மகத்தான செயலை செய்வதற்காக அவர்களை அழைப்பார். சிலரை 2 முறை பெயர் சொல்லி அழைப்பார். மோசே மோசே, சாமுவேல் சாமுவேல். இன்று மரியா மரியா என்று அழைக்கிறார். இது அவர்களுடைய நற்செய்தியின் மாண்பையும் கனாகணத்தையும் அறிவிக்கிறது. மகதலா மரியா திருத்தூதர்களுக்கு திருத்தூது அறிவிக்க, இயேசு உயிர்த்து விட்டார் என்கின்ற செய்தியை அறிவிக்க செல்லுகிறார். சாட்சிய வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. அதுதான் கடவுளுக்கு பிடித்தமான வாழ்வு. சாட்சிய வாழ்வுதான் ஒருவரை அடுத்தவர்கள் பாவம் செய்கின்ற போது அவர்களை மனமாற்றும். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளில் அல்ல, மாறாக நம்முடைய சான்று வாழ்க்கைதான் மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். ஒருவேளை நாம் படிக்கின்ற, அடுத்தவர்கள் படிக்கின்ற ஒரே விவிலியம் நம்முடைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம். எனவே
நாம் சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம். ஆமீன்.